ஒரு அகாமடேஷன்ல வந்து 4 பேர் தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல இயேசு வந்து அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். காட்சி 1. 4 இளைஞர்கள் தங்கள் தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு வந்து ஒரு அறையை தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் காலையில் தூங்கி இருந்தும் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளையுடைய கருத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளில் ஒவ்வொரு செய்கையும் ஆண்டுகிறேன், ஒவ்வொரு நிமிஷத்தையும் கருத்தில் கொடுக்கிறேன். நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபம் செய்து நாங்கள் பிதாவே. குட் மார்னிங். குட் மார்னிங். அது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பர். டெய்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணுறீங்க? ஆமாம், ஸ்டார்டிங்கே காலையில் எழுந்திரிச்ச உடனே பண்ணுறது தான் என்னுடைய முதல் வேலை. சூப்பர். அஃப்கோர்ஸ் என்னோட வேலை காலை எழுந்தோம் இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போட்டு தான் என்னோட வேலை. இன்னைக்கு என்னோட ஸ்டேட்டஸ் வந்து இயேசு தான் லைஃப், அதுதான் தான் என் ஒய்ஃப். இதை பார்த்து எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நிச்சயம் போட்டு போகிறாங்க பாருங்க. ஓகே, எனக்கு ஆஃபீஸ் டைம் வச்சு ஈவினிங் அப்பா நம்மளாம் ஈவினிங் பார்க்கணும். காட்சி 2. அந்திமாலை நேரம். ஹலோ, என்ன சொன்னார்? ஒரு 2 மாதம் படுத்த சொன்னாங்க. முடியாது. சரி, ஓகே. சரி, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். கால் பண்ணுறேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, இப்போதான் வந்துருக்கீங்க. இல்லை, ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லிதான் இங்கே வந்து நல்லா பார்க்க வந்தேன். இங்கே வந்தா விசா பிரச்சனை, இன்சூரன்ஸ் பிரச்சனைங்கிறாங்க. இன்னைக்கு தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அங்கே வேற நிறையா போட்டு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கிடையில ஊரில் இருக்க கடைகள்லாம் வந்து எப்போ கடன் முடியும் சீக்கிரம் கொடுக்கணும். என்ன பண்ணுறது? ஒரு 2 ஊருக்கே கடைக்கு போயிடலாமா யோசனை இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இந்த ஊருக்கு வரும்போதும் எனக்கும் அநேக பிரச்சனைகள் பார்த்துருங்க. பல விதமான கடன்லாம் வாங்கி இங்க வந்தா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேலை இல்லை தேடிட்டு இருக்கும் போது விசா மட்டும் தான் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கிடையாது கம்பெனில சொல்றாங்க. சரி, இன்சூரன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 2 மாசம் சம்பளம் இருக்காங்க. பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருந்து பார்த்துட்டுங்க. அப்பதான் அந்த ஆண்டவரை நோக்கி நான் எவ்வளவு கூப்பிட ஆரம்பிச்சனோ அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பயங்கர உதவியா இருந்தாரு. இது எல்லா இடத்துலயும் இருந்து எனக்கு ரொம்ப உதவி. அதான் நீங்க போதும் அப்படியே இருக்கீங்களோ, உங்க பிரச்சனை எனக்கு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. நான் நீங்களை பார்க்க அப்படி தானே. அதாவது அது நான் இல்லை பிரதர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு, நீங்க ஏன் எங்க கூட சர்ச்சுக்கு வரக்கூடாது? சர்ச்சுக்கா? சரி, பார்க்கலாம். இனியாஸ் பாருங்க, எனக்கு மட்டும் தான் போட்டுருக்கேன். நான் சர்ச்சுக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன். எத்தனை பேர் வராங்க மட்டும் பாருங்க. ஒரே நாள் மட்டும் வாழலாம் கிறிஸ்தவன் இல்லை, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனா இயேசுவோட வாழலாம் கிறிஸ்தவன் மட்டும். இந்த ஸ்டேட்டஸ் நாளைக்கு தப்பிச்சு ஃபுல்லாக இருப்பாரு. காட்சி 3. இவர்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அங்கே ஆலயத்தில் பாடி பாசாயாக போதகத்தை கேட்கிறார்கள். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், உலகமே பின்னால், சிலுவை முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. அன்பான தேவ பிள்ளைகளே, இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் ஒன்று கூடி தேவனை துதித்து பாடி அதன் வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் கேட்கிறோம். அதே போல இந்த சிறப்பான பாடலை கேட்கிறோம். இதில் நாம் மனம் அறிந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆலயத்தில் மட்டும் பின்பற்றுகிறோமா, இல்லை அன்றாட வாழ்க்கையிலும் பின்பற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவ விசுவாசிகளே. கூடியிருக்கும் அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. காட்சி 4. ஆலயத்திலிருந்து தங்கள் அறைக்கு வந்தவர்கள் பேசிக் கொள்வதை பார்த்தோம். மெசேஜ் நல்லா இருக்குதா பாட்டு? ஆமா, பாட்டோட சூப்பராக இருந்துச்சு. அதை விட நம்ம ரீல்ஸை பார்க்கலாம்.
என்னப்பா கதவு தட்டாங்க, நானே போய் பார்க்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாகட்டும். நீங்க சர்ச்சில் ரொம்ப ஆர்வமா என்ன தேடினீங்க, அதனாலதான் உங்க வீட்டுல வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பைபிள் இருக்குல்ல, அது ஏன் இவ்வளவு தூசியா இருக்குது? உன்னோட பைபிள் தானே? இன்ஸ்டாகிராம்ல உனக்கு இது அப்டேட் பண்ணதுக்கு டைம் இருக்குது, சினிமா பார்க்கறதுக்கும் வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கும் பல மணி நேரமும் டைம் இருக்குது. ஆனா அந்த வேதத்தை படிக்கிறதுக்கும் என்னோட வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் உனக்கு ஏப்பா நேரமே இருக்க மாட்டேங்குது. பிரபு அந்த போனை கொடுங்க. நீங்க போனை வேணா என்கிட்ட இருந்து மறைச்சிடலாம், ஆனா உங்களுடைய இதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் எனக்கு தெரியும்பா. நீங்க சர்ச்சுக்கு போகும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எல்லா விதம் நீங்க பார்க்கறது, நீங்க செயல்படுறது இதெல்லாம் வேறு விதமா இருக்குதுப்பா. அது உங்களோட பாவத்துக்கு நேரம் வழி நடத்துது. அது உங்க வாழ்க்கையை ரொம்ப பாதிக்குது. நான் கூட பிறவிலே கிறிஸ்தவன் தான். உங்களை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. பைபிள் படிச்சது இல்லை, சர்ச்சுக்கு போனது இல்லை, ஏழாவது வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். ஆனா லூருக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரகாஷோடைய லைஃப்பை பார்க்கும்போது எனக்கு இருக்கிற அதே பிரச்சனை வந்து அவருக்கு இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை ஈஸியா வெளியே வந்துடாது. ஆனா நான் வந்து ஒரே பிரச்சனையை மட்டுமே கண்காணிப்பேன். எனக்கும் ஒரு பிரின்சிபல் கொடுக்கணும்னு நானும் சபைக்கு போகணும்னு ஆசையா இருக்குது. இது மாதிரி நானும் ஆகணும். அது எப்படின்னா ஃபெய்த்ங்கிறது ஒரு பெயர்ல கிறிஸ்தவனா இருக்கிறதுனால வருகிறது. அது வந்து ஒரு தந்தை மகனுடைய உறவு. மகன் வந்து தன்னுடைய தந்தையை நோக்கி அனுதினமும் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ற ஒவ்வொரு நிமிடமும் அந்த மகன் வந்து தந்தையை நோக்கி பார்ப்பான். அந்த தந்தை என்னுடைய பிள்ளை என் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறேன், எவ்வளவு அன்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் மேலேயே கரிசனையா இருப்பான். அந்த உறவு தான்ப்பா. அது வந்து ஒரே நாள் நீ சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து 6 நாளும் நீ வந்து என்னோட உறவு கொடாம உன்னுடைய சொந்த வாழ்க்கையின்படி போனேன்னா வரவே வராது. அந்த சர்ச்சில் அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ண பர்சனல் அந்த பாவத்தை மனுஷன் கிட்ட வந்து மறைக்க பார்த்தேன். ஆனா உமக்கும் மறைவானது ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிருக்கேன். என்னை மறைச்சிருக்காங்க. நானும் இன்னைக்கு ஒரு மேட கஷ்டம் இருக்கணும். உமக்கும் எனக்கும் இல்லாத தகப்பனுடைய மகனுடைய உறவு கொண்ட மாறணும். நான் பெரிய நினைவாட்டேன். இந்த முழு வீடும் தங்களுடைய மனதை உங்களை ஏற்றுக்கொண்டாங்கப்பா. நீங்க வாசல் வெளியில நிற்க கூடாது. நீங்க கூட வாசல் எங்களோடு கூட நீங்க வாசல் செய்ய உங்களை அழைக்கிறோம். நான் உங்களை இந்த அறைக்கு வந்தது உங்களை குற்றப்படுத்தவோ உங்களை குறைப்படுத்தவோ நான் வரல. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது எல்லாம் இருக்கும். நீ வந்து பல மற்றவர்களுக்காக எவ்வளவோ கவலைப்படுற, எவ்வளவோ செய்யற, ஆனா என்னுடைய உறவை வந்து நீ மெயின்டைன் பண்ணவே இல்லைப்பா. அதுதான் முக்கியம் உனக்கு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அதனால நீ உன்னுடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ என்ன பின்பற்றி வாப்பா. உங்களுடைய வாழ்க்கை சிரிப்பா இருக்கும். இன்னும் நீங்க பல விஷயத்துக்காக கவலைப்படுறீங்க. கவலைப்படுகிறதுனாலே இவன் தன் சரீர மூலத்தோடு ஒரு அர்த்தத்தை கூட்டுவான். நீங்க கவலைப்பட்டு வாழ்றதை விட என்னோட நீங்க வருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையா இருக்கும், ஒரு சமாதானமான வாழ்க்கையா இருக்கும். நீங்க எல்லாருமே தன்னுடைய தவறுகளை உணர்ந்து நீங்க இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுடைய திருச்சபையிலும் ஒரு இரக்கத்தின் ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதனால இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது.
இதோ நான் வாசல் அண்டையிலிருந்து தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு இருப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவேன். ஆமென். நாம் சர்ச்சை கிறிஸ்தன் இருப்பதை விட அனுதின கிறிஸ்தனாக வாழ்வோம் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தரை நாம் மகிழ்வதாக. ஆமென்.